குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டெட்டுக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஷின் பேக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷேஷன் தான் இது. ஸோ இந்த கொஷின்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. 100 வரைக்கும் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட். ஸோ இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்டு, அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஃபஸ்ட்டுக்கு டிரான்ஸ்கிரைபு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உருமாற்றுதல். டிரான்சாக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா செயல்படுத்துதல். ஸோ இதுதான் ஆன்சர். பேஜ் நம்பர் 74 இருக்குது 10th புக்கில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிறைய இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த போயமோட ஒரு கவிதையோட லைன்ஸை கொடுத்துட்டு தான் மேக்ஸிமம் அதுலேருந்து கேட்குறாங்க. இந்த போயம் இங்கிலீஷில் போயம் அப்ரிஷியேஷன் அண்ட் கொஷின் ஆன்சர் இருக்குது பார்த்திங்களா, போய்டிக் லைன்ஸ் அந்த மாதிரி தான். 53வது கொஷின் பாருங்கள். விரிந்தன கும்பில் கொய்த உயன உள்ளம் வாட எரிந்தன நுதி நஞ்சு அம்புண்டு இரும்புலை புன்போல் நோக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஓமை உணர்த்தும் பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா கிளையிலிருந்து பூ விழுந்து வாடுதல், புண்பட்டு நோகுதல், பிரிவின் துயரத்தால் வருந்துதல், இயற்கையை எண்ணி வாடுதல். ஆன்சர் பாருங்கள், பிரிவின் துயரத்தால் வருந்துதல் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். ஸோ பேஜ் நம்பர் 29 இருக்குது 10th பரிபாடல் தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. குமரகுருபரர், கம்பர், பரஞ்சோதி முனிவர், வீரமா முனிவர் இதை கொடுத்துட்டு அவங்க எழுதின நூல்கள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இ ஆப்ஷன் கரெக்டு இல்லைங்களா? அப்படின்னா பாருங்கள், ஒன்றுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4th நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். கம்பர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா திருக்கை வழக்கம். 3rd பரஞ்சோதி முனிவர் பார்த்தீங்க அப்படின்னா வேதாரண்ய புராணம். 4th வீரமா முனிவர் பார்த்தீங்க அப்படின்னா பரமார்த்த குரு கதைகள். 56 பார்த்தீங்க அப்படின்னா கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று என அழைக்கப்படுவது கொண்டல். ஆன்சர் தான் கரெக்ட், செகண்ட் ஆன்சர். 57 பார்த்தீங்க அப்படின்னா காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளுள் தவறானதை தேர்ந்தெடுக்க. காற்று வந்து மாசடைவது பார்த்திங்களா, அது தடுக்கும் வழிமுறைகளில் தவறானது ஒன்று கொடுத்துருக்காங்களாம். ஸோ இ ஆப்ஷன் தான் கரெக்டு. புதை வடிவ எரிபொருள்களை பயன்படுத்துதல். 58 பார்த்தீங்க அப்படின்னா மோப்பக்குலையும் அனிச்சம் என்னும் ஓமையால் விளக்கப்படும் கருத்து முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல். ஆப்ஷன் தான் கரெக்டு. 59 பார்த்தீங்க அப்படின்னா கூற்று கொடுத்துருக்காங்க, அதோட சான்றும் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பாருங்கள். இ ஆப்ஷன் தான் கரெக்டு. கூற்று சரி, சான்று வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 60 இன்னிசை அளபடைகளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆன்சர் கரெக்டு, கொடுப்பதுவும் துய்ப்பதுவும். 61 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். இவ்வடியில் இடம்பெற்ற சீரெதுகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருந்தினனாக ஒருவன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 62 பார்த்தீங்க அப்படின்னா நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர். இ ஆப்ஷன் கரெக்டு, வெண்ணி குயத்தியார். 63 பார்த்தீங்க அப்படின்னா கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் மறுமை நோக்கி கொடுத்தல். 64 பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆன்சர் கரெக்டு, படித்து பாருங்கள், இந்த ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே படிச்சிடலாமா? ஃபஸ்ட்டுக்கு குழல் மீன் கறி விருந்து, 3வது ஆன்சர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க, சிறுபானாற்று படை. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா காலின் 7 அடி பின் சென்று, அதுக்கு 1 ஆன்சர் பொருநாற்று படை. 3rd பார்த்தீங்க அப்படின்னா சீரியாழி பனையும் வைத்து விருந்து, அதுக்கு பார்த்தீங்கன்னா 4th புறநானூறுன்னு கொடுத்துருக்காங்க. அல்லில் ஆயினும் விருந்து, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணை. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 65 மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றம்.
ஆப்ஷன் தான் கரெக்டு. ஃபோர்த்து சுருளிமலை. 66 பார்த்தீங்க அப்படின்னா என்னா என்பது எவ்வகை சொல்? தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு, அசைச்சொல். 67 பார்த்தீங்க அப்படின்னா 67 உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா இவ்வடியில் இடம்பெறும் ஓர்ந்த என்னும் சொல்லின் பொருள்? ஆப்ஷன் தான் கரெக்டு, நினைத்த. 68 பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் என்னும் அச்சிடப்பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம்? ஆப்ஷன் தான் கரெக்டு, பிரான்சு தேசிய நூலகம். இதோட கூற்றும் காரணமும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது 70th கொஷின். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் தான் கரெக்டு, இரவலரை தேடிச் சென்று கொடுப்பவர், திருமுடிக்காரி. மற்றதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது 71. சரியான அகர வரிசையை தேர்க. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு, பட்டினம், பாதிரி, புன்னை, பேரூர், பொய்கை. ஸோ 72. ஊழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டிச் சென்றார். இத்தொடரின் வகையை தேர்க. தொடர், சொற்றொடர். ஆப்ஷன் கரெக்டு. இதில் மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் தான் கரெக்டு, ஃபோர்த்து. நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அழைக்கப்படுகிறோம். சரிங்களா? அலைக்கழிக்கப்படுகிறோம் இல்லைங்களா? தப்பாக படிச்சிட்டேன், சாரி. ஸோ 74 பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தி விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைநேர், நிறை இதெல்லாம் படிச்சுக்கோங்க. என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் குறிச்சிருக்கேன். 75 பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காண்பவனவற்றுள் முதுநிலை தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. 10th புக்கில், ஓல்டு புக்கில் இருக்குது, 18th பேஜ் நம்பரில். ஆப்ஷன் தான் கரெக்டு, உரை. கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினாள். அடிகோடிட்ட தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க. பெயரச்ச தொடர். ஆப்ஷன் கரெக்டு. 77 பார்த்தீங்க அப்படின்னா கப்பிய பசினோடு கடும் பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, முகம் கடுத்து உணவிடுதல். இதில் 78 பார்த்தீங்க அப்படின்னா இதோட மீனிங்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. கான்வர்சேஷன், ஹோமோகிராஃப், டிஸ்கஷன், கான்சோனன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் அப்படின்னாவே உரையாடல் தான். செகண்டு ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து. தேர்டு டிஸ்கஷன், கலந்துரையாடல். கான்சோனன்ட்ஸ் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் கரெக்டு, ஃபோர்த் ஆப்ஷன். 79th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கம்பி விதம்பொதி குண்டலம் முங்குலை காதும் அசைந்தாட என்னும் பாடல் அடியில் அடிகோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு, எண்ணுமை. அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து யார் யாரிடத்து கூறியது. தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா நார்மலாக படிக்கிறத படிச்சிடலாம். இந்த மாதிரி கவிதையை படிக்கிறது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு, குலேச பாண்டியன் இறைவனிடம். 8th ஒன், இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம். வடதிரு ஆலவாயில். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு. 82 பார்த்தீங்கன்னா பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க. தாமரை, காஞ்சி, அன்னம், மூதூர், மருதம். இதுதான் கரெக்டு. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. நொச்சி, திணை, வலிமையை நிலைநாட்டல். ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் தான் தேர்ட் ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். 84 ஓரிசை சீரில் முடியும் பாவினை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் தான் கரெக்டு, வெண்பா. 85 பரிந்துநன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பை இவ்வடிகளில் வெளிப்படும் பண்பு. விருந்தோம்பல். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு. பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறளில் பயின்று வரும் அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி. 87 பார்த்தீங்க அப்படின்னா சொல்லோடு பொருளை பொருத்தி விடை தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு, படிச்சுக்கோங்க. 88 பார்த்தீங்க அப்படின்னா பூங்குழல் வந்தால் என்பது அன்மொழி தொகை. 89 கூற்றும் படிங்க, சான்றும் படிங்க. முற்று பெறாத வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையெச்ச தொடராகும். சான்று பார்த்த படம்
ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, சான்று தவறு அப்படின்னு. 90th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு, வந்தீர். 91 பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை, செப்புலோசை. இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஃபோர்த்து தான் கரெக்டு. 92 கட்டுரை படித்தான். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உறவு. ஏ ஆப்ஷன் கரெக்டு, இரண்டாம் வேற்றுமை உறவு. 93 சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஏ ஆப்ஷன் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். அதை படிச்சுக்கோங்க, என்ன தப்பெல்லாம் இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஆன்சரை பார்த்துக்கோங்க. 94 பார்த்தீங்க அப்படின்னா திணை பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தமான விடையை தேர்க. இ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு, ஒழுக்கம் சிறுதானியம். நிறையா கூற்று சான்றெல்லாம் கேட்டிருக்காங்க. 95 அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. கூற்று 2 அகத்திணை 5 வகைப்படும். இப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆன்சர் கரெக்டு, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 96 அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும்போது சூடும் பூ. தும்பைப்பூ தான் ஆப்போசிட் பார்ட்டி வந்து சண்டை போடும்போது தும்பைப்பூ தான் சூடுவாங்களாம். 97 பார்த்தீங்க அப்படின்னா காளியர் கூவியர் கல்நுடை ஆட்டியவர் மீன்வலை பரதவர் வெல் உப்பு பகுருனர் இவ்வடிகளில் பிட்டு விற்போர் அப்பம் விற்போர் என்னும் பொருள் தரும் சொற்கள் முறையே. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு, காளியர் கூவியர். 98 பார்த்தீங்க அப்படின்னா பழமொழியை தமிழ் எண்களால் நிறைவு செய்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு, பேஜ் நம்பர் 65 இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் கூட்டுநிலை பெயரச்சத்தை தேர்வு செய்க. இதில் ஆன்சர் மார்க் பண்ணாமல் விட்ருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் 36 பார்த்துட்டு நான் வந்து கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தெரியாமல் தப்பாக சொல்லிடக்கூடாது, அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100வது கொஷின் பொருந்தாத இணையை தேர்வு செய்க. புலி இலை, இதுதான் பொருந்தாத ஆன்சர். ஸோ ஆன்சர் எல்லாமே படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. டெட்டுக்கு நல்லா படிங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின் வந்தது அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக எழுதுங்க, மார்க் எடுத்துகிட்டு பாஸ் ஆகுங்க. அடுத்தது UGTRBக்கு ரெடி ஆகுங்க. தேங்க்யூ வெரி மச்.